ஹாய்! NCERT கிரேட் 11 சாப்டர் 7 ஈக்லிபிரியத்தோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7.13 த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் அ கேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. KC அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், KC அப்படின்றது எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டு இல்லையாப்பா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டு டு த பவர் என்னது ஸ்டாச்சியோமெட்ரி ரைட்டா. ஸோ ஸ்டாச்சியோமெட்ரி என்ன இருக்கோ அது டிவைடட் பை என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டு. ஸோ த பவர் என்ன ஆகும் நமக்கு ஸ்டாச்சியோமெட்ரி வரும் ரைட்டா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை வச்சு நான் எழுதும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், கேசி தட் இஸ் ஈக்குவல் டு அங்கே எழுதியிருக்கு, திரும்ப நம்ம அதை எழுத வேணாம், டோன்ட் வேஸ்ட் டைம். இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். நமக்கு மேலே இருக்கிறது ப்ராடக்ட்டு, கீழே இருக்கிறது ரியாக்டன்ட்டு. ஸோ அப்போ ரியாக்டன்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா. ஸோ NO அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். NO அண்ட் NO. ஸோ பவரில் 4 இருக்கிறதுனால we can write here 4 NO plus 6 H2O ரைட் gives ஈக்லிபிரியம். ஏன்னா KC கொடுத்துருக்காங்க இல்லையா, gives என்ன வருது பாருங்கள் 4 NH3 plus 5 O2. இதுதானது இந்த ரியாக்ஷனுக்குரிய இந்த ஈக்குவேஷனுக்குரிய ரியாக்ஷன் ரைட். அவ்வளோதான் முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் 1 மார்க்கில் உங்களுக்கு வரும் ரைட். தேங்க்யூ.